இது என்ன பேப்பர், பென்சில், க்ளூ அப்படின்னு பார்க்குறீங்கல்ல? கிராமரை பார்த்து பயந்த குட்டி பையன். ஒரு நாள் குட்டி அருண் இங்கிலீஷ் கிராமர் புத்தகத்தை பார்த்து திறந்தானாம். ஐயோ, கிராமர் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு புத்தகத்தையே மூடிட்டானாம். அப்போ டீச்சர் சொன்னாங்களாம், ஒரு ஆப்பிளை காட்டி கேட்டாங்களாம், இது என்ன அப்படின்னு. ஆன் ஆப்பிள் அப்படின்னு சொன்னானாம். டீச்சர் 2 ஆப்பிள்ஸை காட்டி இப்போ என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். 2 ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொன்னான். அருணோட கண்கள் எல்லாம் பிரகாசிச்சிட்டான். டீச்சர் சிரிச்சு கொண்டே சொன்னாங்களாம், பார்த்தியா, கிராமர் அப்படின்றது பயப்பட வேண்டிய பாடமே இல்லைல்லப்பா, நாம் விளையாடி செய்து பேசி கற்றுக்கொள்ளும் ஒரு அழகான மொழி அப்படின்னு சொன்னாங்களாம். அன்று முதல் அருண் கிராமர் புத்தகத்தை பார்த்து பயப்படவே இல்லையாம். அவன் ஒவ்வொரு நாளும் புதிய வார்த்தைகளை தேட ஆரம்பித்தானாம். கிராஃப்ட் ஒர்க் மூலமா வாக்கியங்களை உருவாக்க ஆரம்பித்தான். தவறுகள் செய்யப்பட்டது, செய்தான், மீண்டும் முயன்றான். சில நாட்கள்ல அவன் நண்பர்களிடம் சொன்னானாம், கிராமர் இஸ் நாட் டிஃபிகல்ட், கிராமர் இஸ் ஃபன் அப்படின்னு சொன்னானாம். குழந்தைகளுக்கு கற்றலை சுவாரஸ்யமாக மாற்றி கொடுக்கணும். அது நம்ம பெரியவங்களுடைய கரத்துல தான் இருக்கிறது. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கூட ஒரு பெரிய அறிவை உருவாக்குங்க. லேர்ன், கிரியேட், ப்ராக்டிஸ், க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க அதை ஈஸியாக பழகிடுவாங்க. சிறிய கைகள் தான் கிராஃப்ட் செஞ்சால் சிறந்த அறிவு மனதில் சேருமாம். ஒரு பொருள் சிங்குலர் என்று, பல பொருள் ப்ளூரல் என்று விளையாட்டோடு கற்றுக்கொண்டால் கிராமர் கூட இனிமையாகுமா. தவறுகளை கண்டு பயப்படாதீங்க, முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. இன்று கற்ற ஒரு பாடம் நாளை தரும் பெரிய வெற்றியாம். கற்று வளர்வோம், செய்து கற்போம், கனவுகளை நீங்களும் நானும் வெல்வோம். சிறிய கைகள் தான் பெரிய கனவுகளை படைக்க இருக்கும் கைகள் இல்லையா? சிறிய முயற்சிகள் தான் பெரிய வெற்றிகளுக்கான முதல் படிகளாக இருக்கும். அன்றைக்கு ஒரு சிறிய கிராமர் லெசன் தான் அவனுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு பெரிய படியாக அது மாறியது. குழந்தையின் சிறிய முயற்சியை ஒருபோதும் சிறியதாக நினைச்சிடாதீங்க. இன்றைய சிறிய கற்றல் நாளைய பெரிய வெற்றியாக மாறும். இப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறேன் இல்லையா? இங்கே நம்மக்கிட்ட கூட ஒரு பொண்ணு அழகாக கிராமர் கற்றுக்கொண்டாங்க. சிங்குலர் ப்ளூரல் ஆக்டிவிட்டி தான் நாங்கள் பண்ணோம். அவளுக்கு கிராமர்னா அப்படி ஒரு பயம். ஆனால் இன்று கிராமரை அழகாக கற்றுக்கொண்டு ரொம்ப ஷி என்ஜாய்டு ஹாப்பிலி அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக அவள் கற்றுக்கொண்டா. அங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா அவள் அதை அந்த லீவ்ஸை எடுத்து பார்த்து அவள் படித்து அதை மனதில் புரிந்து கொண்டாள்.